மீன் மீன் நண்டு நண்டு மீன் 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 நண்டு நண்டு என் வீட்டை தாண்டி போற எனக்கு மீன் வேணும்னு கேட்காமயே போற. ஏமா மீன் மீன் நண்டு நண்டு ஏறான்னு கத்தின்னு வரேன். காதை எங்கம்மா வச்சிருந்தா? நான் மீனுக்கு இது காமியா ஒரு வார்த்தை கேட்டா நான் 10 வார்த்தை பேசுற நீ. சங்கராக்குது, தேங்காய் பாறைக்குது, எறாக்குது, நண்டுக்குது, மத்தி கவலை கூட இருக்குதுமா. வேற என்னம்மா வேணும் உனக்கு மீன்? கூமுட்டை நான் கவலையில் இருக்கிறதான் மீனை வாங்கியாச்சும் சந்தோஷமா இருக்கலான்னு பாக்குறேன். நீ மறுபடியும் கவலைக்குதுன்னு சொல்ற. சரியான தலையத்தான் போச்சு. ஏமா மீன் பேருமா, இந்த மீன் பேரு சங்கரா, இந்த மீன் பேரு பாறை, அதே மாதிரி அந்த மீன் பேரு கவலை. சரி சரி மச்சி ஒரு 5 கிலோ கொடு. சரிம்மா போய் ஏன் எத்தனை குத்துடுறேன். இது எத்தனை வர? ஆஹா 5 கிலோ நல்ல வியாபாரம் தான். இந்தாம்மா 5 கிலோ மீன் வாங்கிக்கிற, 1 கிலோ நண்டு ஃப்ரீயாவ போட்டுக்கிற, எத்தனை போ. 1 கிலோ நண்டு ஃப்ரீயா? சூப்பர். ஃப்ரீனோன்னு எப்படி வாயை திறக்குது பேர் பேரிக்கா மூஞ்சி. ஏம்பா 5 கிலோ மீன் வித்துட்டல, இந்த பக்கம்லாம் வராத, நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் வாங்கிக்கிறேன், நீ அந்த பக்கமா போயிரு. அப்பா நம்மளுக்கு பெட்ரோல் மிச்சமாச்சு. மீன் மீன் ஏப்பா கத்தி கூவ கூட கூடாது, வாங்கிட்டல போப்பா. இதனால அது பெரிய பச்சேரி ஆகுது. போறேன் என்ன மீன் விற்க வந்துட்டு கொடுக்காம போறான். யோ மீன். யோ என் பேர் மீன்லாம் இல்ல பச்சை கிளி. என்ன இப்பா நீ பச்சை கிளியானா இரு, பஞ்சவர்ண கிளியானா இரு, நான் கேட்டது மீனை. மீனே ஏதோ கேக்குறாரு பாரு, நீ சொல்ல முடிஞ்சா பதில் சொல்லு. உள்ள மூடி வச்சுக்கின்னு அதுங்கிட்ட என்ன பேசுங்கிற? அப்போ திறந்து சொல்றேன். மீனா ஏதோ பேச சொல்றாரு பாரு, பேசு. யோ என்னையா செத்து போன மீனுக்கிட்ட பேசுங்கிற? பைத்தியமா நீயா? யோ நானா உன்னை மீனை பத்தி கேட்க சொன்னேன், நீயே வந்து கேட்ட, அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். போயா உங்ககிட்ட மீனை பார்த்து மீனே செத்து போடும்பளுக்குது. போயா மீனை கேட்டா நெக்கிலோட பேசிட்டு போற. டேய் நாளைக்கு இந்த தெருக்கு நீ வந்துருவியா? நான் யாருன்னு உனக்கு தெரியாதுடா. சிங்கிள் கேப்லயே வண்டி ஓட்டிக்கலாடா உள்ள. இந்த பேபியை பத்தி உங்களுக்கு தெரியாதுடா. இந்த வரண்டா. டேய் டார்கெட் குள்ள காசு கொடுக்காம வந்த பாத்தியா எப்படி? டேய் கேப்ல வண்டி ஓட்டுங்க. டேய் டேய் வண்டி இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா ஓட்றாங்க. ஓகே. ரசகுல்லா ஒரு டயருக்கு 2 பால் போச்சேடா. எங்க வண்டி வண்டி ஸ்பீட் பிரேக்கர் சொல்ல முடியல. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்பீட் பிரேக்கர் தெரியாம வண்டி ஓட்டேன். ஸ்பீட் பிரேக்கா? கஷ்டப்பட்டு எங்க அப்பா அம்மா உருவாக்கன்ட்ட கசக்கிட்டீங்களடா உங்களோ. ஓனானுங்க பாரு எப்படி பயந்து கால் நடுவுல கபடி ஆடுறீங்க. கபடி? ஏய் இந்த பேபிக்கே கபடியா? தாத்தா தாத்தா அம்மா மீன் வாங்கிட்டு வர சொன்னா பைத்தியமாட்ட பேசிட்டு கிடக்குற. ஏதே பைத்தியமா? எல்லாரையும் பதற விட்டவன் தான் உன் தாத்தா. பதறனா விடு, சதறனா விடு, மீன் எங்க? நம்ம என்னதான் பிட்ட போட்டாலும் காரியத்துல கண்ணாகுதா? இந்த மொட்டைக்கு என்ன பண்றது? வா அங்க மீனுக்காரிக்கிட்ட மீன் வாங்கி தரேன். மீன் மீன் ஆஞ்ச மீன் கூறு 1000 ரூபாய், ஆயாத மீன் கூறு 1500 ரூபாய். வாங்கம்மா வாங்க. தாத்தா அதோ இருக்கு மீன் கடை. அதாம்மா 1000 ரூபாயா 1500 ரூபாயா? நான் கட்டிங் வாங்கிறதுக்கு தானே 75 ரூபாய் வச்சுக்கிறேன். என்ன வந்ததுல குசு குசுன்னு பேசிக்கிற? வாங்கதுனா வாங்க, இல்ல எடுத்தா காலி பண்ண. கஸ்டமர் வர நேரம் ஆயிடுச்சு. அருவாமனை அத்தா உன அருவாமனைன்னு சொல்லிட்டு பாரு. அம்மா அருவாமனை நான் சொல்லிச்சேன். இப்ப போடுறேன் பாரு பிளேடு நானு. ஏமா உயிரோடு இருக்கிற மீன் எவ்வளோ, செத்த மீன் எவ்வளோ? யோ இங்க செத்து போன மீன்லாம் கிடையாது, உயிரோடு இருக்கிற மீன் ஐஸ் கட்டி வச்சு தூங்க வச்சுக்கிறேன். உனக்கு வேணும்னா சொல்லி எழுப்பி விடுவேன். தாத்தா மீன் தூங்கும் போதே நான் தொட்டு பார்க்கட்டா? ஏஞ்சா மீன் ஓடிடும்ல. நம்மளை விட ஏமாந்ததா இருக்கும் உங்களுக்கு தெரியா? ஏமா தூங்கும் போது தலையை வெட்டிய கொஞ்சம் தண்ணி தெளிச்சு எழுப்பிட்டு வெட்டான். தண்ணி தெளிச்சு அது ஏந்துக்கையா, அப்புறம் வெட்ட முடியாது. அதனால தான் தூங்க வச்சுட்டு வெட்டிக்கிறேன் நானு. சமாளிக்காத. வாங்கி தர மாட்டியா? நான் யாரையும் ஏமாத்த மாட்டேம்மா. போன வருஷம் சொன்னல, அது இந்த வருஷம் உனக்கு பழகிடும். இத பாரு இதே மாதிரி தான் 61 வருஷமா உங்க ஆயா கிட்ட சொல்லி சொல்லி உங்க ஆயாவுக்கும் பழகி போச்சு. அதே மாதிரி உனக்கும் பழகிடும். மீன் எப்படி பாட்டி மீன் வாங்க வந்து கதை பேச வந்தியா? நான் போய் அப்பா கிட்ட சொல்றேன் பாரு இரு. அது என்கிட்ட சொல்லலை எப்படின்னு. சொல்லியிருந்தா நான் வாங்கிட்டு சொல்லுவேன்னா எது நிலவரன்னு. அது என்கிட்ட சொல்லாமே செத்து போச்சு. ஏய் அதை கேட்கல. இது என்ன மீன்? நான் வரேன். என்ன இப்பா
நான் உட்கார நான் மீன் பேர் சொன்னேன். மீன் பேரா அது? சீலா இல்லை? அவளை பத்திலாம் என்கிட்ட பேசாத. ஒரு நாள் என் வீட்டுக்கண்ணா கூட மீன் வாங்க அனுப்பினேன். என் வீட்டுக்கண்ணையே கூட்டு ஓட்டா. மீனை காட்டுண்டி சேப்பச்சிரிக்கு. அதுவா நண்டே மத்தி சங்கராக்குது. சங்கரா 3 நாளா 500 வாங்கிட்டு 3 நாளா ஏமாத்தின்னுக்குறான். ஐயோ என்ன கேள்வி இப்படி பண்ணிக்கிற? நான் மீனை சொன்னா நீ யாரை சொல்ற? நீ யாரை சொன்ன? நான் மீனை சொல்றேன். வாங்கிட்டு நீங்க நான் மீன் வியாபாரமே பண்ண முடியாது. நீ யாரு மீன் வியாபாரம் பண்ண? எவன் சொன்னான் அவனை சங்க கேட்க? யாரும் இல்ல, நான் தான். என்ன திட்டு நீ? நான் எதுக்கு உன்னை திட்ட போறேன்? எனக்கு மீன் வேணாம், ஒன்றும் வேணாம், நான் போறேன். நீங்க நல்லா போச்சு, நாளைக்கு வரேன். அதுவும் டைம் பாஸ்க்கு நம்மள வச்சு யூஸ் பண்ணிடுச்சு. இன்னைக்கு மீன் வியாபாரமே ஆகாது போகுது. எல்லாத்தையும் நாம தான் கொண்டு குழம்பு வைக்க முடியுது. எப்பா எப்பா எங்க போனாரு இவரு? காணோம். யாரு உங்க அப்பா? கட்டையும் தானே உங்க அப்பா. ஒரு எங்கன்னா ஒரு ஓரமா ஒதுங்க வரீங்களா? உங்க குடும்பத்துக்கு இதே வேலையா போச்சு. நான் எங்க போய் உக்காரேன்னா அங்க வந்துருங்க தகராறு பண்றதுக்குன்னு. என்ன உனக்கு அறிவு இல்லை? உங்க அப்பா எங்க இருக்கிறான்னு உங்க அப்பனே உங்க கண்ணுக்கு தெரியாதா? என்ன போய் உங்க அப்பான்னு கூப்பிட்டுனுக்கிறியா? எல்லாம் என் தலையெழுத்து. கேட்க எப்படி முறைச்சிக்கு நிக்குது பாரு, முண்டை கண்ணி மாதிரி. என்னத்த இதுங்க கிட்டலாம் பேசி நான் என்ன ஆவறது? உங்க அப்பா அங்க கணக்கு குச்சி ஊஞ்சிட்டு இருப்பான். போய் பாரு போ. உங்க அப்பா எல்லாம் அப்படிப்பட்ட ஆளு இல்ல, நீ தான் அப்படிப்பட்ட ஆளு. உங்க அம்மா கூட வந்து சண்டையை கலப்புறம் பாரு. இரு, என்னது சண்டையை கலைப்பிரியா? என்னடா இது தெரியாதானமா வாய் விட்டுனாங்காச்சும் இன்னைக்கு அடி பிச்சை எடுத்துருவாங்க பொழுதுதாடா. குடும்பமே வரும் பொழுது என் வீட்டை தேடிங்க. டேய் சொல்லாதம்மா. ஏமா சொல்லாத. ஏம்மா எப்பா என் ஆஸ்தி அழைச்சி பார்த்துட்டானுங்களே, என் வம்சத்தை வகிச்சிட்டானுங்களே. என் பொண்டாட்டி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது இதுக்கப்புறம்? ஐயோ இவனுக்கு எங்க இருந்தாலும் விட மாட்டேன். அதுவும் அந்த தக்காளி பையன் இனிமேட்டு இந்த பக்கம் டயரை ஓட்டம் கொளுத்து போட்டுறேன்.